இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். பழைய புராண கதை படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும், ஒரு அரசனுடைய உயிர் ஒரு புறாவினுடைய கையில் இருந்ததா. அதே மாதிரி தான் விஜயனுடைய எதிர்காலம் அமித்ஷா மோடியினுடைய கைகளில் இருக்கிறது. 2-3 நாட்களாக வரக்கூடிய செய்தியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்தில் ஆஜராகி வாக்குமூலம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் மிக முக்கியமான நபர் அப்படின்னா புசி ஆனந்த், நிர்மல்குமார், அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனா, மதியழகன் யார் அப்படின்னா கரூர் சம்பவத்தை அவருடைய மேற்பார்வையில் தான் அங்கே நடந்ததுன்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாம் தொடர்ந்து சிபிஐயிடம் ஆஜராகி வாக்குமூலங்களை அளித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வெளிவந்து கொண்டிருக்கிறது. போதாக்குறைக்கு இன்னொரு செய்தி வருது. என்னென்னா, அடுத்ததாக விஜய்க்கு சம்மன் அனுப்பப்படும். விஜயும் சிபிஐ கிட்ட ஆஜராக வேண்டி வரும். ஆஜராகினால் அடுத்தது கைதாவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்போ விஜய் கைது செய்யப்பட வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் யார் கைகளில் இருக்கிறது அப்படின்னா மோடி அமித்ஷாவுடைய கைகளில் இருக்கிறது. ஏன் நான் அதை அப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கு மோடியும் அமித்ஷாவும் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு சிபிஐ எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இப்போ சுதந்திரமாக செயல்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான அமைப்பு எப்படி இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். சரி, இப்போ ஏன் விஜய் கைதாவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த வாக்குமூலம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அதில் ஒரு மிக முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு கரூர் சம்பவத்தில் விஜயனுடைய பிரச்சார வாகனத்தை ஓட்டி கொண்டு வந்தார் இல்லையா டிரைவர், அவர் தான் ஒரு மிக முக்கியமான துருப்புச் சீட்டாக இன்றைக்கு மாறி இருக்கிறார். என்ன அப்படின்னா, தமிழக காவல்துறை விஜயை எச்சரிக்கிறாங்க, அந்த பக்கம் போக வேண்டாம், நீங்கள் இங்கே இருந்தே பேசிடுங்க, அந்த பக்கம் போனால் க்ரௌடு ஏதாவது பிரச்சனை ஆயிரும், அதனால் நீங்கள் அங்கே போவாங்க, மக்கள் உயிருக்கு அது ஆபத்தாக கூட போய் முடியலாம், அதனால் நீங்கள் தயவு செஞ்சு அந்த பக்கம் போகாதீங்க அப்படின்னு விஜயை எச்சரிக்கிறாங்க. ஆனால் இந்த ஆதவ் அர்ஜுனான்னு ஒருத்தர் இருக்கிறான் இல்லையா, இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இல்லை நாங்கள் அங்கே தான் எல்லாம் ஷூட்டிங் செட்டிங்ஸ் எல்லாம் நாங்கள் அங்கே தான் வச்சுருக்கிறோம். ஏற்கனவே நமக்கு தெரியும். ஏன்னா மிக முக்கியமான ஒரு ஊடகவியலாளர் சொல்லியிருக்கிறாரு, இந்த கூட்டம் அந்த இடத்துல நடத்தப்பட்டதற்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, ஜனநாயகன் படத்தினுடைய இறுதி காட்சியிலையோ அல்லது விஜயினுடைய புகழ்பாடக்கூடிய ஒரு காட்சியிலையோ இந்த க்ரௌடு அவங்களுக்கு தேவைப்படுது. அதனால் ஷூட்டிங் செட்டப்பாக அங்கே லைட்டெல்லாம் செட்டப் பண்ணி இந்த க்ரௌடை வீடியோவாக எடுக்கிறாங்க, அதற்கான திட்டம் தான். அதனால தான் ஆதவ் அர்ஜுனா இல்லை நாங்கள் அங்கே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம், நாங்கள் அங்கே தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர்களுடைய பேச்சை கூட கேட்காம அந்த இடத்திற்கு நகர்ந்திருக்கிறாங்க. இது இந்த விஜயினுடைய டிரைவர் வாயின் மூலமாக ஓரளவுக்கு சிபிஐக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா மிகப்பெரிய தடுமாற்றம், பயம் எல்லாமே அந்த டிரைவர்கிட்ட இருந்திருக்கு. ஏன்னா ஒவ்வொரு கேள்வியும் காவல்துறையின் எச்சரித்தார்களா, டிரைவர் என்ன சொல்லுவாரா, ஆமாம் எச்சரித்தார்கள். அப்போ நீங்கள் எதுக்கு அதையும் மீறி அங்கே போனீங்க, உங்களுக்கு யார் ஆர்டர் கொடுத்தா, சரி இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும்போது ஏன் அதை கண்டுக்காமல் திரும்பவும் அதை தொடர்ந்து கொண்டு இருந்தீங்க, சரி அது முடிஞ்சதுக்கப்புறம் யார் உங்களை இங்கேருந்து போகலான்னு சொன்னாங்க, கிளம்பி ஓடிடலான்னு சொன்னது யார், தப்பிச்சோம் பிழைச்சோன்னு. ஏன்னா நமக்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் விஜயினுடைய ரசிகர்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, விஜய் சினிமாவில் அடிக்கிற மாதிரி ஏதோ சினிமாவில் பண்ணுற மாதிரிலாம் நிஜத்துலையும் பண்ணுவார், அவர் பயங்கரமாக ஏதாவது பண்ணிடுவான்னு தானே நினச்சிட்டு இருந்தாருங்க. ஆனால் அவர் தப்பி பிழைச்சா போதும், நம்ம உயிர் நம்ம கையில் இருந்தால் போதும் தானே ஓடினார். நம்ம பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம பார்த்தோம் தானே, கண்கூடாக பார்த்தோம். அப்போ டிரைவர் எல்லாத்தையும் புட்டு வச்சுருக்கிறாரு. அப்போது இனி விஜய் தான் அடுத்தது ஆஜராக வேண்டியிருக்கிறது. விஜய் ஆஜரானால் விஜய் அடுத்ததாக கைதாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இந்த பிரச்சனைகளுக்கு முழுமையான காரணம் விஜய் தான், விஜயும் விஜயனுடைய கட்சியும் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா ஏற்கனவே கரூர் சம்பவம் தொடர்பாக நடுநிலைமையோடு செயல்படக்கூடிய ஒரு 10-12 பெண்கள் அடங்கிய குழு அங்கே போய் தெளிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். முழுக்க விஜய் தான் இதற்கு காரணம் அப்படின்னு. ஏன்னா விஜய்க்கு நமக்கு தெரியும், ஒரு உளவியல் பிரச்சனை இருக்குது. ஏன்னா நான் எம்ஜிஆரோட பெரியவன், எனக்கு இல்லாத கூட்டம் வந்ததுக்கப்புறம் தான் நான் வருவேன், நான் வரணும்னா ரோடெல்லாம் இருக்கக்கூடாது, அது எல்லாமே இது பண்ணணும் அது பண்ணணும், சிக்னல் இருக்கக்கூடாது இப்படின்னு உலகத்தினுடைய எந்த ஆட்களுமே சொல்லாத மாதிரி ஒரு உளவியல் பிரச்சனையோடு இருக்கக்கூடிய நபர் தான் விஜய் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இப்போது விஜய் டெல்லியில் எப்போ சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக போகிறார்.
அடுத்தது எப்போது கைது? இதுதான் இன்றைக்கு அரசியல் வட்டாரங்கள் உற்று நோக்கின்றன. ஏன் பாஜக இந்த ஜனவரி மாதத்தில் இது அடுத்த பிப்ரவரி மாதங்கள் எல்லாம் விஜயை சுற்றி வளைக்கிறாங்க? அதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, சிபிஐயினுடைய மன்னிக்கவும், இன்றைக்கு மோடி அமித்ஷாவிற்கு தமிழ்நாட்டினுடைய அதிமுக கூட்டணியினுடைய கள நிலவரம், இவர்கள் தற்போதைய நிலையில் எத்தனை இடங்களில் வெற்றி பெறுவார்கள், இவர்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது, இது ஒரு ரிப்போர்ட் ஒன்று போயிருக்கு. இதில் அமித்ஷா தலை சுற்றி போகிற அளவுக்கான ஒரு ரிப்போர்ட். அது என்ன அப்படின்னா, கடந்த முறையை விட திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் ஒரு மாபெரும் வெற்றியை பதிவு செய்யும் என்று சொல்கிறார்கள். அதாவது 234 இடங்களில் ஏறத்தாழ 180க்கும் அதிகமான இடங்களில் திமுகவும் அதனுடைய கூட்டணியும் இப்போது வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போது அமித்ஷாவிற்கும் மோடிக்கும் தலை சுத்தமாக சுத்தாதா? எஸ்ஐஆரை செயல்படுத்தியாச்சு. சரி, இந்த கனவில் இருக்கலாம்னா அது நடக்க போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் எஸ்ஐஆர் பட்டியல் இல்லாத பல லட்சம் மக்கள் இன்றைக்கி கியூவில் நின்றுட்டு எப்படியாவது பேர் வேணும்னு மிகப்பெரிய அளவில் அந்த இடத்தை நோக்கி அவங்க நகரக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அப்போ எஸ்ஐஆர் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு கை கொடுத்துருக்கிறதா என்றால் இல்லை. ஒரு சின்ன சதவீதம் கை கொடுத்துருக்கிறது, அது மறுப்பதற்கு இல்லை, இன்னமும் இருக்குது அப்படிங்கிறதா. ஆனால் அது பத்தாது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய நிலைமை இங்கே சொந்த வீட்டுக்காரங்களே அவனுக்கு ஓட்டு போட மாட்டாங்கிற நிலைமையில் தான் பாஜக கட்சி இருக்குது தமிழ்நாட்டில். ஏன்னா ஒத்த ஓட்டு பாஜக அப்படிங்கிறது தெரியும். அப்போ இதிலிருந்து ஓரளவுக்கு தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, விஜய் எப்படியாவது தங்கள் பக்கம் இழுத்தாக வேண்டும். விஜய் இப்போ பாஜக கட்சியோடு போய் கூட்டணி வைத்தால் அவருடைய எதிர்காலம் என்ன ஆகுறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் யாராவது மதிப்பானுங்களா? விஜய் கட்சியினுடைய விஜயோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ரசிகர்கள் மன்னிப்பாங்களா? நமக்கு தெரியும் இல்லையா? அப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. இதை பண்ணாமல் இருந்தால் சிபிஐ விஜயை தூக்கி உள்ளே வைக்கும். அப்போது இதெல்லாம் சேர்ந்து ஒரு திட்டம். பாஜகவிற்கு இங்கே வெற்றி பெற வேண்டும். பாஜகவிற்கு வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம் எல்லாரையும், யாரெல்லாம் ரோட்டில் போகிறவங்கள கூட கூட்டணியில் வச்சாதான் ஏதாவது ஒரு 10-20 இடங்களிலாவது அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்கிற நிலைமை. இல்லாமல் இருந்தால் அவ்வளவு இடங்கள் கூட கிடைக்காது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் அவங்களுக்கு போயிருக்கு. அந்த அளவுக்கு சிக்கல். அதனால தான் வர்றவங்க பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ தர்மேந்திர பிரதான் வர்றாரு, வந்துட்டு சொல்கிறார் திருப்பரங்குன்றம், ஐயோ அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வடை சுட்டுட்டு போகிறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்ப முடியுமான்னு பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ ஒட்டுமொத்தமாக விஜய் இன்றைக்கு சிக்கியிருக்கிறார். நான் கடந்த ஒரு 50 வருடங்களாக புதிதாக ஒரு கட்சி ஆரம்பித்தவருக்கு இவ்வளோ பெரிய சிக்கல் யாருக்காவது ஏற்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. மற்றவர்களால் அந்த கட்சிக்கு புது கட்சி ஆரம்பிக்கிறவங்களுக்கு இருக்கிற கட்சிகளால் அதனாலெல்லாம் சில சிக்கல்கள் ஏற்படுவது. ஆனால் சொந்த கட்சிக்கே சூனியம் வைத்தவர் அப்படின்னா அது விஜய் தான். ஒரு கூட்டத்தை நடத்தி, தன்னுடைய சுயலாபத்திற்காக ஒரு கூட்டத்தை நடத்தி அதில் ஒரு 41 மக்கள் உயிர் பலி ஆகியிருக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது. அது அவருடைய சினிமா வாழ்க்கையிலும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். இப்போ நமக்கு இங்கே மலேசியாவில் ஒரு கூட்டம் 70,000 பேர் இது பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதில் ஒரு பாஜக ஆதரவு சேனல் தமிழகமே எதிர்பார்க்கும் அந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்புகிறோம்னு சொல்கிறேன். இப்போ விராட் கோலி போனால் கூட ஒரு ஸ்டேடியத்தில் 1,00,000 பேர் கெப்பாசிட்டி இருக்குன்னா அதில் கலந்துப்பாங்க தான், ஆட்கள் வருவாங்க தான். ஆனால் விராட் கோலி போயிட்டு சீஃப் மினிஸ்டராக என்ன விராட் கோலியை தேர்ந்தெடுப்பார்களா என்ன? அப்படி இல்லையே, அது மாதிரியெல்லாம் இல்லையே. ஆனால் ஊடகங்களுடைய உதவியோடு விஜய் வேறு விதமாக வடிவமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு தான் தெரியும் எவ்வளோ பெரிய சிக்கல் அப்படின்னு. ஏன்னா அவரே இந்த டிரைவருடைய வாக்கு மூலமும் அவருடைய தடுமாற்றத்திற்கு பிறகும் அவருடைய இந்த நிர்வாகிகள்கிட்ட கேட்டிருக்காங்க, நமக்கு சம்மன் அனுப்புவாங்களா, சம்மன் அனுப்புனா நமக்கு சிக்கல் ஆயிருமாங்கிற மாதிரி கேட்டிருப்பதாக இன்றைக்கு செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. எப்படி இருப்பினும் 2-3 மாதங்களுக்குள் விஜய் என்ன ஆகப்போகிறார், எப்படி ஆகப்போகிறார் என்பதை மோடியும் அமித்ஷாவும் தீர்மானிக்கப் போகிறார்கள் என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.